கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, தேவ திட்டங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாய் நிறைவேறும். மத்திய சுவிசேஷம் 17வது அதிகாரம் 10வது வசனத்துலேருந்து 13வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குறாங்க, எலியா முந்தி வரணும்னு வேதபாரகர் சொல்லுகிறார்களே அது எப்படின்ட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாங்க, எலியா முந்தி வந்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, இவ்விடமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவான்னு சொன்னாங்க. அப்போ சீஷர்கள் யோவான் ஸ்நானம் குறித்து தான் தங்களுக்கு சொன்னார் என்று அறிந்து கொள்றாங்க. அப்போ என்னன்னா, தேவ திட்டங்கள் ஒவ்வொன்றும் அவர் குறித்திருந்த காலத்தில் ஒவ்வொன்றும் நிச்சயமாய் நிறைவேறும். இன்னைக்கு நம்மளை குறித்து சொல்லப்படுற நற்செய்தின்னா, உங்களை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த உயர்ந்த திட்டங்கள் நிச்சயமாய் ஒவ்வொன்றாய் நிறைவேறும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றா, தேவ திட்டத்துக்கு முழுமையாக அர்ப்பணிக்கணும். யோவான் ஸ்நானகனை போல அவங்க எரிந்து பிரகாச விளக்கா இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்களும் தேவனால் பயன்படுத்தப்படுவீங்க, அநேகருக்கு சாட்சியாக இருப்பீங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு படி உண்டாகட்டும்.